ओम मंडली। छिपा हुआ इतिहास, மறைஞ்சிருக்கிற हिस्ट्री। यज्ञ की नींव, यज्ञத்தினோட फाउंडेशन। दादा लेखराज तथा सेवकराम वर्तमान जन्म। दादा लेखराज பிறகு சேவகராமர், சேவகராமரோட நிகழ்காலத்தினோட ஜன்மம்। कैसे बने संबंधी, कब बने पार्टनर। எப்படி ஆனாங்க சம்பந்தி, எப்போ ஆனாங்க பார்ட்னர்। ओम मंडली के सभी रहस्य का होगा खुलासा। ओम मंडलिயினோட எல்லா ரகசியங்கள் வெளிப்படும், அப்படின்னா அவுட் ஆகும்। एक ही परिवार क्यों बन गए दो। ஒரே பரிவாரம் எப்படி ரெண்டாயிடுச்சு। பிகே பிறகு பிபிகே। क्या है इनकी असली कहानी, இவங்களோட உண்மையான கதை என்ன। भाग 1 पार्ट 1। सच्चाई सर के ऊपर चढ़ करके बोलेगी, कोई कितना भी छुपाना चाहे। உண்மை என்றது தலைமையில ஏறி சொல்லும், யார் எந்த அளவுக்கு வேணும்னாலும் அதை மறைக்கிறதுக்கு இஷ்டப்படலாம்। सच छिपता नहीं है। உண்மை என்றது மறைஞ்சிருக்காது। ब्रह्मा और ब्रह्मा कुमारियां, ब्रह्मा பிறகு பிரம்மா குமார் குமாரிஸ் कितने भी छिपाने की कोशिश करें, எந்த அளவுக்கு வேணும்னாலும் அதை மறைக்கிறதுக்காக முயற்சி செய்யலாம்। करोड़ों रुपया सामने रख दें, கோடிக்கணக்கில் ரூபாய் முன்னாடி வச்சிடலாம், वो करोड़ रुपए भी सच्चाई को नहीं छुपा सकेंगे। அந்த கோடி கணக்கில் ரூபாய் என்ன இருக்குதோ அது கூடயும் உண்மையை மறைக்க முடியாது। சேவகராம் பியு, சேவகராம் யாரு, பியு யாரு। त्रिमूर्ति याரு। यह त्रिमूर्ति आदि के चित्र यथार्थ रीति है नहीं, यह तो सब अर्थ रहित चित्र है। मुरली तारीख 30/1 सन 1968, पृष्ठ 1 अंत। இந்த திரிமூர்த்தி எல்லா சித்திரம் என்ன இருக்குதோ இது கரெக்டாக இல்லை, சரியான சித்திரம் இல்லை, இது எல்லாமே அர்த்தத்துக்கு அர்த்தம் இல்லாத சித்திரமாயிருக்குது। முரளி டேட்டு 30/1/1968, पेज नंबर 1। भक्ति मार्ग में तो ये कहते हैं त्रिमूर्ति ब्रह्मा। भक्ति मार्गத்துல இப்படி சொல்லிட்டே வந்தாங்க त्रिमूर्ति ब्रह्मा। ब्रह्मा की 3 मूर्तियां, பிரம்மாக்கு 3 மூர்த்திகள், பிரம்மாவோட 3 மூர்த்திகள்। इसलिए அதனால ब्रह्मा का ही चेहरा दादा लेखराज का दिखा दिया, विष्णु का भी दिखा दिया, शंकर का भी दिखा दिया। அதனாலதான் பிரம்மாவினோட முகத்தை தான் காமிச்சிருக்காங்க தாதா லேக்கராஜ் பிரம்மால, விஷ்ணுல கூட அதே தான் காமிச்சிருக்காங்க, शंकरல கூடயும் அதே தான் காமிச்சிருக்காங்க। लेकिन बाद में मुरली में बोल भी दिया। ஆனா பிறகு முரளில சொல்லிட்டாங்க। என்ன சொல்லிட்டாங்க? बच्चे, குழந்தைகளே, ये त्रिमूर्ति का चित्र यथार्थ नहीं है। இந்த திரிமூர்த்தியினோட சித்திரம் கரெக்டாக இல்ல, அப்படின்னா அக்யூரேட்டாக இல்ல। क्योंकि इसमें अर्थ जो है, ஏன்னா அதுல அர்த்தம் என்ன இருக்குது, वो वैसा नहीं है जैसा होना चाहिए। அது அப்படி இல்ல, எப்படி இருக்கணும் அப்படி இல்லன்னு சொல்றாங்க। त्रिमूर्ति का चित्र है, திரிமூர்த்தியினோட சித்திரம் ஆயிருக்குதுன்னா, 3 मूर्तियां हैं, 3 மூர்த்திகள் இருக்குதுன்னா,
तो चित्र है तो अलग अलग चरित्र करने वाले होंगे। இப்போ சித்திரம் இருக்குதுன்னா தனித்தனியான சரித்திரம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்களா? यह एक ही जैसा चित्र है? இல்லன்னா ஒரே மாதிரி சித்திரம் இருக்குமா? चरित्र की भिन्नता होगी। சரித்திரத்துல டிஃபரன்ஸ் என்றது இருக்கும், व्यत्यासम என்றது இருக்கும், டிஃபரண்டாக இருக்கும். शिव कहा जाता है ना। त्रिमूर्ति शिवनन சொல்லப்படுகிறாங்க இல்லையா? कितनी मूर्ति? तीन मूर्ति। எத்தனை மூர்த்தி? மூணு மூர்த்திகள். त्रिमूर्ति के अमूर्त। त्रिमूर्तिया இல்லனா அமூர்த்தா? அமூர்த்தனா மூர்த்தி இல்லாதவங்க. तीन मूर्त कहा जाता है। तीन मूर्त அப்படினா மூணு மூர்த்தின்னு சொல்லப்படுகிறதா? या अमूर्त कहा जाता है? இல்லனா அமூர்த்தன் சொல்லப்படுகிறதா? तीन मूर्ति। மூணு மூர்த்தி. इसका मतलब ये नहीं है இதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது. एक ब्रह्मा की मूर्ति हो और दो अमूर्त हो। ஒருத்தர் பிரம்மாவோட மூர்த்தி, இன்ன ரெண்டு பேர் அமூர்த்தி. माने आकारी हो। அமூர்த்தன்னா ஆகாரியாக இருக்காங்க. नहीं, तीनों அப்படி இல்ல, மூணு பேரு கூடயும் तीनों मूर्ति। மூணு மூர்த்திகள் இருக்கணும். माने साकार। மூர்த்தின்னா சாக்கார், अमूर्त माने आकार, अमूर्तना आकार। तीनों ही मूर्ति होती है। மூணு பேரு கூடயும் மூர்த்தியாக இருப்பாங்க. आर्टिफिशियल कहाँ तक चलेगा? ஆர்டிபிஷியல் என்றது எங்க வரைக்கும் நடக்கும்? त्रिमूर्ति को हम छिपा नहीं सकते। त्रिमूर्तिய நாம மறைக்க முடியாது. ஆர்டிபிஷியல் என்றது எங்க வரைக்கும் நடக்கும்? त्रिमूर्तिய நாம மறைக்க வச்சு அத குப்த பண்ணி வச்சுக்க முடியாது. मुरली तारीख 19/11/72 पृष्ठ 3 मध्याह्न। முரளி டேட்டு 19/11/1972, पेज नंबर 3. मुरली में बोला है, முரளில சொல்லிருக்காங்க, उन बच्चों के फोटो भी इन बच्चियों के पास रखे हुए हैं। அந்த குழந்தைகளோட போட்டோஸ் கூடயும் இந்த பெண் குழந்தைகள் கிட்ட இருக்குது. इन बच्चों के எந்த குழந்தைகளோடது? जो मम्मा बाबा को पढ़ाई पढ़ाते थे। யாரு மம்மா பாபாக்கு படிப்ப சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க? मम्मा बाबा को ड्रिल कराते थे। மம்மா பாபாக்கு ட்ரில் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. और मम्मा बाबा समझते थे ये तो बहुत ऊंचा पद पावेंगे। பிறகு மம்மா பாபா என்ன நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா, இவங்க ரொம்ப உயர்ந்த பதவிய அடையக்கூடியவங்க நினைச்சுட்டு இருந்தாங்க. मम्मा बाबा को भी कंट्रोल करने वाले थे। மம்மா பாபாவை கூடயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆயிரத்தி 1936 1947 வரைக்கும், அங்கிருந்து அங்க வரைக்கும் 10 வருஷத்தினோட ஸ்டோரி. सिंध हैदराबाद में दादा लेखराज कृपलानी बड़द जाति के ब्राह्मण और विख्यात हीरो के व्यापारी को சிந்த் ஹைதராபாத்ல தாதா லேக்ராஜ் கிருப்பலானி படக ஜாதி, அந்த பிராமண ஜாதி இருக்குல்ல, படக ஜாத்தியினோட பிராமணன், அவங்க வைர வியாபாரி ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு 50 वर्ष की आयु में सिर्फ साक्षात्कार हुए। 50 வருஷம் எப்போ இருந்ததோ அவங்களுக்கு அப்போ வெறும் சாட்சாத்காரம் ஆச்சு, காட்சி ஏற்பட்டது. ஜன்ம பிரமாண அப்படின்னா அந்த அவங்க ஜன்ம எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃப். பிரம்மா பாபாவோட ஜென்மம் 15 டிசம்பர் 1884 1884ல ஆச்சு. 15th டிசம்பர் 1884ல ஆச்சு. அதுக்கான ப்ரூஃப் ஆயிருக்கு. இந்த பர்த் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அதை பற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. प्रमाण
ஞானாமிருத பத்திரிகா. இதுக்கு ப்ரூஃப் ஞானாமிருத பத்திரிகை இருக்கு இல்லையா அது. ज्ञानामृत फरवरी 1986. ஞானாமிருத பத்திரிகா இருக்கு இல்லையா இது 1986. आखिर वह समय भी आ गया கடைசிக்கு அந்த நேரம் கூடயும் வந்துடுச்சு. जब उन्हें सत्यता का बोध हुआ. எப்போ அவங்களுக்கு உண்மையான விஷயத்தை பற்றி தெரிய வந்தது. उन्हें सन 1936 में, जबकि उनकी 50 वर्ष की आयु थी, அவங்களுக்கு 1936ல அவங்களுக்கு அப்போ 50 வருஷம் இருந்தது. அப்படின்னா தாதா லேக்ராஜ்க்கு 50 வருஷமாக இருந்தது. अनेक साक्षात्कार हुए जिनमें उन्होंने देखा நிறைய சாட்சாத்காரங்கள் ஆச்சு. அதுல அவங்க இத பார்த்தாங்க कि इस शताब्दी के अंत तक स्वर्णिम युग की स्थापना होगी. இந்த ஒரு 100 இயர்ஸ்க்கு எண்டில் என்னன்னா ஸ்வர்ணிம யுகம் அப்படின்னா ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை ஆகும். तथा இந்த செஞ்சுரியினோட கடைசி நேரத்துல ஸ்வர்ணிம யுகத்தினோட ஸ்தாபனை ஆகும். इससे पहले इस तमो प्रधान कलयुगी सृष्टि का महाविनाश होगा. அதுக்கு முன்னாடி இந்த கலியுகி உலகத்தினோட மகாவிநாசம் ஆகும். किसने कराया साक्षात्कार? साक्षात्कारத்தை யாரு செய்ய வச்சாங்க? आदि में जब दादा लेखराज जी को साक्षात्कार हुए थे, वे शिव बाबा ने करवाए थे ना शिव बाप ने करवाए थे? அவங்க கேக்குறாங்க ஆரம்பத்துல தாதா லேக்ராஜ் ஜிக்கு சாட்சாத்காரம் எப்போ ஆச்சோ அது शिव बाबा செய்ய வச்சாங்களா இல்லனா शिव बाप செய்ய வச்சாங்களா सुप्रीम सोल செய்ய வச்சாங்களா? साक्षात्कार की चाबी किसके हाथ में? சாட்சாத்காரத்தினோட சாவி யார்கிட்ட இருக்குது? யார் கையில இருக்கு? पूछने का मतलब क्या हुआ? கேக்குறதுக்கான அர்த்தம் என்னாச்சு? அவங்க சொன்னாங்க शिव बाप கிட்ட. அத பாபா கேட்டுட்டு இருக்காங்க. கேக்குற அர்த்தம் என்ன? கிளியர் பண்றதுக்காக பாபான்னு கேக்குறாங்க. ये तो साधारण सी बात है. பாபா சொல்றாங்க இது சாதாரணமான விஷயமா இருக்கு. अच्छा, पांच तत्वों की दुनिया के में आकर करवाए थे ना, परम धाम से ही करवा दिए थे. அவங்க கேக்குறாங்க 5 தத்துவங்களினோட பிரபஞ்ச இந்த உலகம் என்ன இருக்குதோ இதுல இருந்து செய்ய வச்சாங்களா இல்லனா பரந்தாமத்துல இருந்தே அவங்க செய்ய வச்சாங்களா சாட்சாத்காரத்தை? हर बात की शूटिंग कहाँ होती है? ஒவ்வொரு விஷயத்துக்கான ஷூட்டிங் எங்க ஆகுது? ரிஹர்சல்ல जो जैसा नूद होता है 5000 वर्ष वैसा ड्रामा. என்ன फिक्स ஆகுதோ அது 5000 வருஷங்களினோட டிராமால स्वतः ही चलता रहता है. அது தானாவே நடக்குது. ऊपर से कराने की बात नहीं. आत्मा में ऐसे संस्कार மேலிருந்து செய்ய வைக்கிற அவசியம் என்றது இல்ல. ஆத்மால அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் बढ़ जाते हैं जो अपने टाइम पर அது நிறைஞ்சு போயிடுது. எப்படின்னா அவங்க தன்னோட டைமுக்கு சரியாக टाइम की सुई आने पर அந்த டைமினோட முள் எப்போ வருதோ அப்போ वो साक्षात्कार அந்த சாட்சாத்காரம் हो जाता है. कहा जाता है. ஆயிடுது. சொல்லப்படுகிறது. क्या कहा जाता है? என்ன சொல்லப்படுகிறது? कि साक्षात्कार की चाबी किसके हाथ में है? சாட்சாத்காரத்தினோட சாவி யார் கையில இருக்குது? बाप के हाथ में. அப்பா கையில இருக்குது. इसको साक्षात्कार कराना है. யாருக்கு சாட்சாத்காரத்தை செய்ய வைக்கணும்? किसको नहीं कराना है? யாருக்கு செய்ய வைக்க கூடாது? वो जानता है. அவங்களுக்கு தெரியும். और कोई अंतर्यामी नहीं है. வேற யாருமே அந்தர்யாமி இல்ல. அந்தர்யாமின்னா உள்ள இருக்கக்கூடிய என்னெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா அதை தெரிஞ்சுக்க கூடியவங்க. लेकिन साक्षात्कारों का अर्थ वे खुद नहीं समझ पाए. ஆனா அந்த சாட்சாத்காரங்களினோட அர்த்தத்தை அவரு சுயம் தெரிஞ்சுக்க முடியல. अपने जीवन में दादा लेखराज ने தன்னோட வாழ்க்கையில தாதா லேக்ராஜ் 12 गुरु किए थे. 12 குருக்களை வச்சிருந்தாங்க. बाप खुद कहते हैं, அப்பா சுயம் சொல்றாங்க हमने 12 गुरु किए थे. நான் 12 குருக்களை வச்சிருந்தேன். यह तो अभी समझते हैं. இப்போ இது புரிய வருது. गुरु करते करते हम पट आए पड़े हैं.
குருக்களை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இப்ப நான் வந்து கீழே விழுந்திருக்கேன். टाइम वेस्ट हो गया है. டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. यह भी ड्रामा में नूंद है. இது கூடயும் டிராமால ஃபிக்ஸ் ஆக இருக்கு. मुरली तारीख 17/2/69 पृष्ठ 1 मध्यादि. முரளி டேட்டு 17/2/1969 பேஜ் நம்பர் 1. कि जो ब्रह्मा के गुरु हुए, இப்போ பிரம்மாவோட குரு யார் இருந்தாங்க? 12 गुरु किए थे उन्होंने. 12 குருக்களை அவங்க வச்சிருந்தாங்க. तो उस समय जो वर्तमान गुरु था, அந்த நேரத்துல யாரு அந்த நிகழ்காலத்துல குரு இருந்தாங்களோ उस गुरु ने भी उनके साक्षात्कारों का अर्थ नहीं बता पाया. அந்த குரு கூடயும் அவங்களோட சாட்சாத்காரங்களுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியல. बनारस में गए, பனாரஸ்க்கு போனாங்க. बनारस के बड़े बड़े दिग्गज विद्वान पंडित आचार्यों से पूछा, उन्होंने भी नहीं बताया. பனாரஸ்ல பெரிய பெரிய வித்வான் ஆச்சாரி பிறகு பண்டித் பிறகு திக்கஜன பெரிய பெரிய இதுல இருக்கக்கூடியவங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டாங்க. அவங்க கூட அவங்களோட சாட்சாத்காரத்திற்கான அர்த்தத்தை சொல்ல முடியல. उस समय ये दुनिया अच्छी ही नहीं लगती थी. அந்த நேரத்துல இந்த உலகம் பிடிக்கவே இல்லை, இஷ்டமே ஆயிட்டு இருக்கல. फिर वहाँ सारी दीवालों पर लीका पहनता था. பிறகு அந்த முழு அந்த இதுல செவர் மேல லைன்ஸ எழுதிட்டு இருந்தாங்க. बाबा ये कराता था. பாபா இது செய்ய வச்சுட்டு இருந்தாங்க. कौन बाबा? எந்த பாபா? शिव ब्रह्मा बाबा से ये दीवालों पर बनारस में लाइनें कौन खिंचवाता था? இப்போ பனாரஸ்ல பிரம்மா பாபா மூலமா அந்த செவர் மேல லைனை யாரு டிரா பண்ண வச்சுட்டு இருந்தாங்க? शिव बाबा. शिव बाबा. परंतु हम तो उस समय बेबी थे. ஆனா நான் அந்த நேரத்துல பேபியாக இருந்தேன். कौन? யாரு? ब्रह्मा बाबा. ब्रह्मा बाबा. तो पूरा समझ में नहीं आता था कि ये क्या लाइनें खिंचवाई हैं. அப்போ கம்ப்ளீட்டாக புரிய வரல, இது என்ன லைனை வரைய வச்சுட்டு இருக்காங்க. बस அவ்வளவுதான். कोई है जो हमसे ये कराता है. யாரோ இருக்காங்க ஏன் மூலமா இது செய்ய வச்சுட்டு இருக்காங்க. सारा दिन बनारस में बैठा रहता था, पेंसिल और दीवाल. முழு முழு டே எப்படின்னா முழு நாள் அங்க பனாரஸ்ல உட்காந்துட்டே இருந்தாங்க. பென்சில் பிறகு அந்த செவரு மேல. और कोई धंधा नहीं, बेबी था ना. எப்படின்னா முழு டைம் முழு நாள் அங்கேயே உட்காந்து இருந்தாங்க பனாரஸ்ல. செவரு மேல அந்த பென்சிலை வச்சுட்டு இருந்தா அந்த செவரு மேல அதை டிரா பண்ணிட்டு இருந்தாங்க. दादा लेखराज को जब साक्षात्कार हुए तब उनकी आयु 50 वर्ष की ही थी. दादा लेखराஜ்க்கு எப்போ சாட்சாத்காரம் ஆயிருந்ததோ அப்போ அவங்களுக்கு ஆயுள் 50 வருஷமா தான் இருந்தது. और वह तो साक्षात्कारों का अर्थ भी नहीं समझ पाए. பிறகு அவரு சாட்சாத்காரத்தோட அர்த்தத்தை கூடயும் புரிஞ்சிக்க முடியல. क्योंकि वो तो बेबी बुद्धि हो गए थे. ஏன்னா அவங்க பேபி புத்தி आयरंदांग. इसलिए दादा लेखराज जो भविष्य में कृष्ण बनने वाले हैं, அதனால दादा लेखराज யாரு எதிர்காலத்துல கிருஷ்ணர் ஆகக்கூடியவங்க இருக்காங்க. कृष्ण को मंदिरों में ज्यादातर बच्चे के रूप में दिखाते हैं. கிருஷ்ணருக்கு அதிக மோஸ்ட்லி என்னன்னா பெரும்பாலும் கோயில்கள்ல குழந்தையினோட ரூபத்துல தான் காமிக்கிறாங்க. और 60 वर्ष आयु ना होने के कारण उनका वृद्धतन नहीं कहेंगे.
பிறகு 60 வருஷம் ஆயுள் இருக்கல, அதனால தான் அவங்களோட शरीरத்துக்கு விருத்ததன் அப்படின்னா வயசா இருக்கிற शरीरमन சொல்ல முடியாது. क्योंकि वृद्ध अनुभवी तन 60 वर्ष को कहा जाता है. ஏன்னா விருத்தமான வயதான அனுபவி शरीरमन சொல்லி 60 வருஷம் யாருக்கு ஆயிருக்குமோ அவங்களுக்கு சொல்லப்படும். मुरली तारीख 27/7/88 पृष्ठ 2 मध्यांत में कहा है कि बाबा तो अनुभवी है. முரளில சொல்லிருக்காங்க பாபா அனுபவியா இருக்காங்க. कहते भी हैं कि मैं वृद्ध तन में आता हूँ. சொல்லவும் செய்றாங்க நான் வயசான शरीरத்துல வரேன். कृष्ण का तो वृद्ध तन नहीं है. கிருஷ்ணரது வயசான शरीरम இல்ல. मुरली तारीख 12 जनवरी 1969 पृष्ठ 3 अंत 4 आदि. मुरली डेट 12/1/1969 पेज नंबर 3. शिव बाबा के अवतरण में तो बिल्कुल फर्क नहीं पड़ सकता. शिव பாபாவினோட அவதரண் அப்படி என்ன அவங்க என்ன வராங்களோ இன்கார்னேஷன் எடுத்துக்கிறாங்களோ அதுல கொஞ்சம் வித்தியாசம் என்றது ஏற்பட முடியாது படாது. पता भी नहीं पड़ता है कि कब आया. தெரியவும் தெரியறதில்ல எப்போ வந்தாங்க. ऐसे भी नहीं साक्षात्कार हुआ तब आया. அப்படியும் கிடையாது சாட்சாத்காரம் ஆச்சு அப்பதான் வந்தாங்க என்ற விஷயம் இல்ல. नहीं अंदाज कर सकते हैं. அப்படி இல்ல ஒரு அப்ராக்ஸ் இந்த கிட்டத்தட்ட அத நம்ம ஒரு ஐடியா போட்டு அத புரிஞ்சுக்கலாம். कि ऐसे नहीं कहेंगे कि उस समय प्रवेश किया. மற்றபடி இப்படி சொல்ல முடியாது அந்த நேரத்துல பிரவேசம் செஞ்சாங்க என்ற விஷயம் இல்ல. साक्षात्कार तो हुआ कि हम फलाना बनेंगे. சாட்சாத்காரம் ஆச்சு நான் குறிப்பிட்டவன் ஆகுவேன். दुनिया को आग लगेगी. உலகத்துக்கு தீ பிடிச்சுக்கோ. मिनट सेकंड का हिसाब नहीं बता सकते हैं. மினிட் பிறகு செகண்டினோட கணக்க சொல்ல முடியாது. उनका तो अवतरण भी अलौकिक है. அவங்களோட அவதரணம் என்ன இருக்குதோ அது என்ன வராங்களோ அது கூடயும் अलौकिकம்னு சொல்றாங்க. ऐसे भी नहीं है कि ब्रह्मा बाबा को साक्षात्कार हुआ तब शिव बाबा आया. அப்படியும் இல்ல பிரம்மா பாபாக்கு சாட்சாத்காரம் ஆச்சு அப்ப சிவ பாபா வந்தாங்க என்றதில்ல. नहीं இல்ல. ब्रह्मा कुमारियाँ क्या कहती हैं? பிரம்மா குமாரிஸ் என்னன்னு சொல்றாங்க? क्या समझती है? என்ன நினைச்சுக்கிறாங்க? हैं? अरे उन्होंने अपनी किताब में क्या लिखा हुआ है? அரே அவங்களோட புக்ல என்ன எழுதிருக்காங்க? जीवन कहानी किताब में வாழ்க்கை வரலாறினோட புக்ல என்ன எழுதிருக்காங்க? शिव बाबा कब आया? शिव बाबा எப்போ வந்தாங்க? सिंध हैदराबाद में जब ब्रह्मा बाबा को साक्षात्कार हुआ, सिंध हैदराबादல எப்போ பிரம்மா பாபாக்கு சாட்சாத்காரம் ஆயிருந்ததோ तो उन्होंने गीत दे दिया है. அப்போ அந்த ஒரு பாட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. निजानंद स्वरूपम शिवोहम शिवोहम. निजानंद स्वरूपम शिवोहम शिवोहम. तो क्या साबित किया? இதனால என்ன நிரூபணம் பண்ணாங்க? जब ब्रह्मा बाबा को साक्षात्कार हुए, பிரம்மா பாபாக்கு எப்போ சாட்சாத்காரம் ஆச்சோ तब शिव बाबा आया. அப்போ சிவ பாபா வந்தாங்க. तो बाबा कहते हैं ऐसे भी नहीं है அப்போ பாபா சொல்றாங்க அப்படியும் இல்ல कि साक्षात्कार हुआ तब आया. சாட்சாத்காரம் ஆச்சு அப்போ வந்தாங்க என்றது இல்ல. ये तो रंग बात है. இது ராங்கான விஷயம் ஆயிடுச்சு. ऐसे ही अंदाज कर देते हैं. அப்படியே அந்தாஸ் பண்றாங்க. அந்தாஸ்னா ஒரு और अंदाज तो गलत हो सकता है. எப்படின்னா ஒரு கெஸ் பண்றாங்க. இப்போ கெஸ் பண்ணா அது என்ன ஆகுது? அது தவறு கூடயும் ஆகலாம். तो बाकी ऐसे नहीं कहेंगे कि उस समय प्रवेश किया. மற்றபடி இப்படி சொல்ல முடியாது அந்த நேரத்துல பிரவேசம் செஞ்சாங்க என்றது இல்ல. साक्षात्कार तो हुआ, சாட்சாத்காரம் ஆச்சு कि हम फलाना बनेंगे. நான் குறிப்பிட்டவன் ஆகுவேன்.
इससे पुरानी दुनिया को आग लगेगी। இந்த பழைய உலகத்துக்கு தீ பிடிச்சுக்கும். ये भी साक्षात्कार हुआ। இது கூடயும் சாட்சாத்காரம் ஆச்சு. परंतु ஆனா शिव बाबा कब आया? शिव बाबा எப்போ வந்தாங்க? उसके मिनट सेकंड और घंटे का हिसाब नहीं बता सकते। அதோட அவங்களோட அந்த மினிட்டு செகண்டு அந்த எந்த அவரு அதோட கணக்க சொல்ல முடியாது. क्योंकि उनका तो अवतरण भी अलौकिक है। ஏன்னா அவங்களோட அவதரணம் என்ன இருக்குதோ, இன்கார்னேஷன் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்களோ அதே अलौकिकமாக இருக்குது. इस लोक में இந்த லோகத்துல जो जन्म होता है वैसा जन्म उनका नहीं है। என்ன ஜென்மம் ஆகுதோ அப்படிப்பட்ட ஜென்மம் அவங்களது இல்ல. वे उन साक्षात्कारों का अर्थ जानने के लिए बनारस होते हुए कलकत्ते अपने भागीदार के पास आए. அவங்க அந்த சாட்சாத்காரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பனாரஸுக்கு போய் அதுக்கு பிறகு அத பனாரஸுக்கு வழி மூலமா அவங்க தன்னோட பாகிதார் கிட்ட போனாங்க. கல்கத்தால பாகிதார்னா பார்ட்னர் கிட்ட அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பனாரஸுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பனாரஸ்க்கு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க சாட்சாத்காரத்தை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக बंगालக்கு போனாங்க அவங்களோட பார்ட்னர் கிட்ட. जिनका लौकिक नाम सेवक राम था. அவங்களோட லௌகிக பேரு சேவக் ராமாக இருந்தது. இதுல எழுதிருக்காங்க 1936 पूर्वी बंगाल कलकत्ता, ईस्टर्न बंगाल कलकत्ता 1936, ईस्टर्न बंगाल कलकत्ता. ஹீரோ, த ஃபர்காட்டன் ஹீரோ. இப்போ ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க பற்றி மறந்து இருக்காங்க, அதை பற்றி இதை சொல்லியிருக்காங்க இதுல. सेवक राम ब्रह्मा बाबा के भागीदार. सेवक राम ब्रह्मा बाबा அவங்களோட பார்ட்னர். 10 वर्ष से पहले जो है वो अलग उनकी दुकान थी, छोटी दुकान. 10 வருஷத்துக்குன்னா முன்னாடி அவங்களோட கடை தனியாக இருந்தது, சின்ன கடை. साथ में नहीं रहते थे, கூட இருக்கல. उनकी छोटी सी दुकान थी. किसकी? அவங்களோடது சின்ன கடை இருந்தது. யாரோடது? सेवक राम. वो ज्यादा पैसे वाले नहीं थे. சேவக் ராமோடது. அதிக பைசாக்காரன் அப்படின்னா பணக்காரம் இருக்கல அவங்க. थोड़े से जैसे कोई छोटा दुकानदार होता है, எப்படின்னா சின்னதாக இருந்து எப்படி என்ன சின்ன கடைக்காரன் இருப்பாங்க இல்லையா, तो लड्डू पोड़ा थोड़े रखेगा. அப்ப அவங்க லட்டு அந்த பால்கோவா இதெல்லாம் கம்மி வச்சுப்பாங்களா, या बड़ी दुकान में ढेर सारा माल रखेगा. இல்லன்னா பெரிய கடையில நிறைய மாலை வைப்பாங்களா, ஐட்டம்ஸ் வைப்பாங்களா. है तो उनकी छोटी सी दुकान थी. அப்போ அவங்க கிட்ட அவங்களது சின்ன கடை இருந்தது. थोड़े से हीरे में जवाहरात रखते थे. கொஞ்சம் தான் அவங்க வைரங்கள் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. लेकिन सच्चे रखते थे. ஆனா ரியல் ஆனது வச்சிருந்தாங்க. झूठे नहीं रखते थे. डुप्लीकेट ஆனது வச்சிருக்கல. और वो सारा कलकत्ते का बाजार वैश्याओं का. பிறகு அந்த ஃபுல் அந்த கல்கத்தா எப்படின்னா வைஷ்யாக்களோட பாசார் மார்க்கெட்டா இருக்குது. लंपटों का. லம்பட் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்திரீக்கு பெண்களுக்கு பின்னாடி சுத்தக்கூடியவங்க, அவங்களோட ஏரியாக இருந்தது கல்கத்தா. ब्रह्मा बाबा की बड़ी दुकान. பிரம்மா பாபாவோட கடை பெருசு. तो जहाँ सारी दुकानें हैं, बड़ी बड़ी दुकानें हैं, எங்க எல்லா கடைகள் பெரிய பெரிய கடைகள் இருக்குது. वो बड़ी बड़ी दुकानों वाले झूठे हीरे भी रखेंगे. அந்த பெரிய பெரிய கடைக்காரங்க பொய்யான அப்படின்னா டூப்ளிகேட்டான வைரத்தை கூடவே வைப்பாங்களா, जवाहरात रखेंगे या नहीं रखेंगे. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வைப்பாங்களா இல்லையா. இதுல எழுதிருக்காங்க दोनों भागीदार में अंतर, ரெண்டு பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற வித்தியாசம். रखेंगे வைப்பாங்க.
और वो नहीं रखता था अपनी दुकान में झूठे। பிறகு அவரு அப்படின்னா சேவகராம் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கடல பொய்யான வைரங்கள், டூப்ளிகேட்டான வைரங்களை வச்சிட்டு இருக்கல. झूठा धंधा करना ही नहीं है। அவங்களுக்கு பொய்யான வேலைய செய்யக்கூடாதுன்னு இருந்தது. तो फिर उसकी दुकान ज्यादा चलेगी या कम चलेगी? அப்போ அவங்களோட கடை நல்லபடியாக ஓடுமா இல்லன்னா கம்மி ஓடுமா? क्यों? ஏன்? जब सच्चे हीरे बेच रहा है तो कम क्यों चलेगी? இப்போ உண்மையான ரியலான டைமண்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏன் அங்க வியாபாரம் கம்மி ஆகுது? मैंने वो हीरे नहीं बेचता था। யாரோ சொல்றாங்க உலகம் பொய்யானதுன்னு சொல்லி. பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அப்போ அவங்க வைரத்தை சேல் பண்ணிட்டு இருக்கலையா? नीलम और माणिक्य मोती ज्यादा बेचता था, हीरे नहीं रखता था अपनी दुकान में। நீலம், மாணிக்கம், பிறகு முத்து அதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்களா? அவங்களோட கடல வைரத்தை வச்சிருக்கலையா? तो हीरे की तो ज्यादा कीमत होगी। இப்போ வைரத்தினோட வேல்யூ அதிகம் இருக்கும். அவங்கள பற்றி தெரியாதுன்னு சொல்றாங்க யாரும் சொல்றாங்க. अरे दुनिया में झूठे ज्यादा हैं, झूठों का मार्केट है, झूठों की दुकानें हैं। அரே உலகத்துல பொய்யானவங்க இருக்காங்க, பொய்யானவங்களோட மார்க்கெட் இருக்குது, பொய்யானவங்களோட கடைகள் இருக்கு. तो वो छोटी दुकान को भी लोग क्या समझेंगे? அப்போ அந்த சின்ன கடை என்ன இருக்குதோ அத கூடயும் ஜனங்க என்ன நினைச்சுப்பாங்க? झूठा आदमी, कोई अच्छी दुकान पे चलो। அரே பொய்யான ஆள் இருக்கலாம், நல்ல கடைக்கு போகலாம். ब्रांडेड दुकान पे, அந்த பிராண்டட் கடை இருக்கும் இல்லையா, அங்க போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. तो आज भी जो ब्रांडेड कंपनियां हैं, இன்னைக்கு கூடயும் பிராண்டட் கம்பெனிகள் என்ன இருக்குது, वो अपने माल का दुगुना तिगुना पैसा कमाती हैं कि नहीं? அவங்க தன்னோட ஐட்டம்ஸ் இது எப்படின்னா 2 மடங்கு 3 மடங்கு என்னன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்களா இல்லையா அது மூலமா? और जो नॉन ब्रांडेड होते हैं, பிறகு எது நான் பிராண்டட் ஆக இருக்குமோ, छोटे छोटे कारखाने वाले, சின்ன சின்ன ஃபேக்டரிக்காரங்க, वो भी अपने कारखाने में वो माल बनाते हैं। அவங்க கூடயும் அவங்களோட ஃபேக்டரியில அந்த ஐட்டம்ஸ் ரெடி செய்றாங்க. तो सब एक जैसे होंगे क्या? அப்போ எல்லாருமே என்ன ஒரே மாதிரி இருப்பாங்களா? कोई तो बढ़िया माल भी बनाते हैं, சில பேரு ரொம்ப நல்ல ஐட்டம்ஸ கூடயும் ரெடி பண்றாங்க, लेकिन ब्रांडेड नहीं है, ஆனா பிராண்டட் இல்ல. इसलिए उनका इतना ज्यादा चलता नहीं है। அதனாலதான் அவங்களது அந்த அளவுக்கு சேல் ஆகிறது இல்ல, பிசினஸ் நல்லபடியாக ஆகிறது இல்ல. कोई जरूरी है जो नॉन ब्रांडेड माल है वो अच्छा न निकलता हो? இது ஏதாவது அவசியம் இருக்குதா? நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அது நல்லது கிடைக்கிறது இல்லைன்றது ஏதாவது விஷயம் இருக்கா? ज्यादा साल न चलता हो? அதிக வருஷம் அது நடக்காது என்றது ஏதாவது இருக்குதா? जरूरी है? அவசியமா அப்படி ஏதாவது இருக்கா என்னன்னு கேக்குறாங்க. नहीं, அப்படி இல்ல. तो ऐसे ही है। அதே மாதிரி தான் उनकी दुकान चलती नहीं थी, அவங்களோட கடை போயிட்டு இருக்கல. सादा लेकर के सादा कपड़ों में बैठते थे अपने। சாதாரணமா எடுத்துக்கிட்டு சாதாரணமான ஆடைகள் மூலமா அத போட்டுக்கிட்டு அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. छोटी सी दुकान, சின்ன கடை. दादा लेखराज प्रसिद्ध थे उस समय जौहरी। தாதா லேக்ராஜ் பிரசித்தமாக இருந்தாங்க, அந்த வைர வியாபாரி. इतने प्रसिद्ध அந்த நேரத்துல थे कि आज शहर शहर में नाम लिखा हुआ। எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நகரத்துல கூடயும் பேரை எழுதுறாங்க. लखीराज दादा की जौहरी की दुकान। லக்கிராஜ் பாபா அவங்களோட இந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸ், இந்த வைரத்தினோட இது இருக்கு ஷாப்னு சொல்லி இதுல எழுதிருக்காங்க லக்கி பாபு. இதுல எழுதிருக்காங்க கடை மேல, लकी बाबू का असली सोना चांदी का दुकान 63A चौरागी रोड कलकत्ता 20।
தாதா லேக்ராஜ் பாபு அவங்களோட உண்மையான தங்கம் பிறகு வெள்ளியினோட கடை 63A चौरागी रोड कलकत्ता 20 ऐसे ऐसे लिखा हुआ है। அப்படி எல்லாம் எழுதிருக்காங்க। दादा लकीराज की जवाहरी की दुकान, தாதா லக்கிராஜினோட இந்த ஒரு கோல்டு ஷாப் ऐसे लिख दिया है। அப்படி எழுதிட்டாங்க। हैं? अभी के समय में भी ऐसे नाम है। हाँ। இந்த நேரத்துல கூட அப்படிப்பட்ட பேர் இருக்கான்னு கேக்குறாங்க சிஸ்டர்। பாபா சொல்றாங்க ஆமா, अभी भी दुकानों पे लिखा हुआ है दादा लकीराज की दुकान। இப்போ கூடயும் கடைகள் மேல எழுதிருக்காங்க தாதா லக்கிராஜினோட துக்கான்னு சொல்லி, கடைன்னு சொல்லி। पुरानी दुकान, பழைய கடை, ऐसे पुरानी शब्द भी लिख देते हैं। பழைய என்ற ஒரு வார்த்தையை கூடயும் எழுதிடுறாங்க। तो भव्य व्यापारी थे, அவங்க ரொம்ப பெரிய வியாபாரியாக இருந்தாங்க। विदेशों से भी माल मंगाते थे। விதேசத்துல இருந்து கூடயும் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க। और अमेरिकन हीरे तो बहुत प्रसिद्ध हैं। பிறகு அமெரிக்கன் வைரம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது। धड़ाधड़ बेचते थे, நல்லபடியாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க। फटाफट पैसा कमाते थे। நல்லபடியாக பைசாவை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க। राजाओं के घर में भी घुस जाते थे, रानियों के यहाँ। ராஜாக்களோட அந்த வீடு இருந்தது இல்லையா, அங்க கூடயும் என்டர் ஆயிட்டு இருந்தாங்க, நுழைஞ்சிட்டு இருந்தாங்க। रानियों को तो खूब बेवकूफ बनाना। ராணிகளுக்கு நல்லபடியாக முட்டாள் ஆக்கிட்டு இருந்தாங்க। लंबे चौड़े गोरे चिट्ठे थे, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா பிறகு வெள்ளையாக ஸ்மார்ட்டாக இருந்தாங்க தான் பிரம்மா பாபா। तो रानियों के रनिवास में आओ भगत होगी या नहीं होगी? அப்போ ராணிகளோட ரனிவாசன்னா அந்த ராணிகள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வரவேற்பு என்றது ஏற்படுமா இல்லையா? होगी। ஆகும்। भागीदार तो पूर्व जन्म में भी गरीब ही था। பாகிதார் பார்ட்னர் பூர்வ ஜென்மத்துல கூடயும் ஏழைதா இருந்தாங்க। करोड़पति नहीं था, கோடீஸ்வரனாக இருக்கல। क्या? भले हीरो का व्यापारी था, பலே வைர வியாபாரியாக இருந்தாங்க। दादा लेखराज से भी ज्यादा होशियार था। தாதா லேக்ராஜ் விட அதிக புத்திசாலியாக இருந்தாங்க। लेकिन सच्चा व्यापारी था। ஆனா உண்மையான வியாபாரியாக இருந்தாங்க। झूठे हीरो के பொய்யான வைரங்களுக்கு நடுல, बाजार में பொய்யான வைரங்களினோட கடைகளுக்கு நடுல, வியாபாரத்துக்கு நடுல एक छोटी सी दुकान रखने वाला सच्चा व्यापारी था। ஒரு சின்ன கடைய வச்சுக்க கூடிய உண்மையான வியாபாரியாக இருந்தாங்க। तो लोग उसको क्या समझेंगे? அப்போ ஜனங்க அவங்கள என்ன நினைச்சுப்பாங்க? ये झूठा हीरा बेचने वाला होगा या सच्चा हीरा बेचने वाला होगा? இவங்க பொய்யான வைரத்தை அப்படி என்ன டூப்ளிகேட்டான வைரத்தை சேல் பண்ணக்கூடியவங்களா இல்லைன்னா அந்த ஒரிஜினல் மாலை சேல் பண்ணக்கூடியவங்களா என்ன நினைச்சுப்பாங்க? झूठा ही समझेंगे। பொய்யானதுன்னு தான் நினைச்சுப்பாங்க। ब्रह्मा बाबा बड़े शौक शान से दुकान खोल करके रहते थे। பிரம்மா பாபா ரொம்ப நல்லபடியாக அந்த கடையை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க। बेत लेकर के राजाओं महाराजाओं के महलों में घुसे चले जाते थे। எப்படின்னா அவங்க பாபா எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு இருந்தாங்க பிரம்மா பாபா? எப்படின்னா அந்த அந்த பேட் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பிறகு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ராஜாக்கள் கிட்ட கூடயும் போயிட்டு இருந்தாங்க। इसलिए அதனால कृष्ण और क्राइस्ट की राशि मिलाई है ज्ञान में। கிருஷ்ணர் பிறகு கிரைஸ்டரோட ராசி ஞானத்துல
அத மேட்ச் பண்ணியிருக்காங்க, क्यों? இணைஞ்சிருக்காங்க. ஏன்? जो पाप एंड शो जो क्राइस्ट के स्वभाव संस्कार है क्रिश्चियंस के, கிரைஸ்டினோட சுபாவ சம்ஸ்காரம் கிறிஸ்டியன்ஸ் पंप एंड शो के, பம்ப் அண்ட் ஷோது दिखावा करने के, ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது. वो संस्कार कृष्ण की आत्मा में भी है। அந்த சம்ஸ்காரம் கிருஷ்ணனோட ஆத்மாலயும் இருக்குது. कृष्ण की आत्मा से கிருஷ்ணனோட ஆத்மா क्रिश्चियंस ने उठाए हैं। கிருஷ்ணனோட ஆத்மாலிருந்து தான் கிறிஸ்டியன்ஸ் எடுத்திருக்காங்க. जो असली नहीं होता वो दिखावा करता है। கிருஷ்ணன் இருந்து தான் அந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த விஷயங்களை எடுத்திருக்காங்க. யாரு உண்மையானவங்க இல்லையோ அவங்க ஷோ ஆஃப் பண்ணிப்பாங்க. जो असली होता है उसको दिखावा करने की யாரு உண்மையானவங்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ற அவசியம் दरकार ही नहीं, जानता है आज नहीं அவசியமே இல்ல. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இல்ல, तो कल सच्चाई सर के ऊपर चढ़ के बोलेगी। நாளைக்கு உண்மை என்றது தலை மேல உட்கார்ந்து சொல்லும். कि दादा लेखराज चारों तरफ दुनिया में घूमते रहे, தாதா லேக்ராஜ் உலகத்துல நாலா பக்கம் சுத்திட்டு இருந்தாங்க. आखिर कलकत्ते में जाकर के उन्होंने क्यों नाक रगड़ी? ஆனா கடைசிக்கு போய் கல்கத்தால தான் போய் அவங்க ஏன் மூக்க தேய்ச்சிக்கிட்டாங்க? இதுல எழுதிருக்காங்க, भागीदार से ही साक्षात्कारों का अर्थ मिला, खास proof. பாகிதார்ல இருந்துதான், பார்ட்னர்ல இருந்துதான் சாட்சாத்காரத்தினோட அர்த்தம் கிடைச்சது. விசேஷமான ப்ரூஃப் ஆயிருக்கு. और वहाँ से संतुष्ट होकर के कैसे चले गए? பிறகு அங்கிருந்து அவங்க எப்படி திருப்தி அடைஞ்சு போயிட்டாங்க? कहीं से भी समाधान नहीं मिला எங்கிருந்து கூட அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. तो अपने जीवन में जिस व्यक्ति को उन्होंने सच्चा समझा, பிறகு அவங்க தன்னோட வாழ்க்கையில யார உண்மையானவங்க நினைச்சுக்கிட்டாங்க, और अपने जीवन की सारी मिल्कियत उस व्यक्ति को பிறகு தன்னோட முழு ப்ராப்பர்ட்டி அந்த व्यक्तिக்கு, அந்த ஒரு பர்சனுக்கு सौंप दी ஒப்படைச்சிட்டாங்க. कि तुम हमारी दुकान चलाओ, நீ என்னோட கடைய ஓட்டு, கடைய நடத்து, ये सारी मिल्कियत अपने हाथ में लो, இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிய உன்னோட கைக்கு எடுத்துக்கோ. तुम्हारे तन की ताकत और मन की ताकत, உன்னோட शरीரம் பிறகு மனதினோட சக்தி, और हमारे धन की ताकत, பிறகு என்னோடது தனத்தினோட சக்தி. जो मिले उसमें बराबर का हिस्सा हो जाएगा। ஏது கிடைக்குமோ அது ஈக்குவல் ஷேர எடுத்துக்கலாம். भागीदार को सब कुछ सौंप करके चले गए। அந்த பார்ட்னருக்கு எல்லாமே ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. कोई ऐसे कोई सौंप देता है क्या? அப்படியே யாராவது ஒப்படைச்சிடுவாங்களா? दुनिया में उनको गुरुओं के ऊपर विश्वास नहीं रहा। உலகத்துல அவங்க பிரம்மா பாபாக்கு குருக்கள் மேல நம்பிக்கை இருக்கல. लेकिन जो 10 वर्ष से साथ में रहने वाला था, ஆனா 10 வருஷத்துல இருந்து கூட இருக்கக்கூடியவங்க இருந்தாங்க. उस भागीदार के ऊपर विश्वास हुआ। அந்த பாகிதார் பார்ட்னர் மேல நம்பிக்கைன்றது ஏற்பட்டது. खास विश्वसनीय व्यक्ति सेवक राम भी थे। விசேஷமான கான்ஃபிடென்ஷியல் பர்சன், விஸ்வசனீய பர்சன் சேவக்ராம் கூடயும் இருந்தாங்க. நம்பிக்கையான பர்சன் சேவக்ராம் கூடயும் இருந்தாங்க. जिनके साथ बाबा ने साझेदारी पार्टनरशिप में लखीराज सेवक राम इन सन्स नाम से हीरो आदि का व्यापार शुरू किया। விசேஷமாக நம்பிக்கையான பர்சன் சேவக்ராம் கூடயும் இருந்தாங்க. அவங்க கூட பாபா பார்ட்னர்ஷிப்பினோட ரூபத்துல லக்கீராஜ் சேவக்ராம் அண்ட் சன்ஸ் என்ற ஒரு பேர் மூலமாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒரு பேரை வச்சு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. जो दादा लेखराज के साथ அவங்க தாதா லேக்ராஜ் கூட एक ही बिल्डिंग में अपने परिवार के साथ रहते थे। ஒரே பில்டிங்ல அவங்களோட பரிவார கூட இருந்தாங்க.
இதில் எழுதியிருக்காங்க कलकत्ता में दादा लेकराज का निवास स्थान और दुकान. கல்கத்தால தாதா லேக்கராஜ் அவங்களோட இருக்கிறதுக்கான இடம் பிறகு கடை. அப்படின்னா இந்த கடை பிறகு வீடு இதில் தான் இருந்தாங்க. किताब 3 in 1. புக்கு 3 in 1. இது ப்ரூஃப் அந்த புக்கில் இருக்கு இந்த விஷயம். पहले मंजिल पर बाबा ने दुकान यानी जिसे हम गद्दी कहते थे उसे हीरे जवाहरातों के बिजनेस का स्थान बनाया. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாபா என்ன பண்ணாங்கன்னா கடை அப்படின்னா அதை நாம் கத்தின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் பாபா வைரம் பிறகு அந்த ஜுவல்ஸினோட வியாபாரம் பண்ணுற அந்த இட ஆக்குனாங்க. दूसरी मंजिल में हम सभी रहते थे. ரெண்டாவது ஃப்ளோரில் நம்ம எல்லாமே இருந்தோம். तथा तीसरे मंजिल में பிறகு மூணாவது ஃப்ளோரில் पार्टनर सेवकराम जी परिवार सहित रहते थे. பார்ட்னர் சேவக்ராம் ஜி அவங்களோட பரிவாரத்து கூட இருந்தாங்க. இந்த புக் பேரு 3 in 1. जब सन 26 से இப்போ 1926 இருந்து उनको अपनी दुकान में रख लिया. அவங்கள தன்னோட கடையில வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா சேவகராமனை பிரம்மா பாபா தன்னோட கடையில வச்சுக்கிட்டாங்க. इनको दुकान में रख करके सच्चा आदमी है. இவங்கள கடையில வச்சுக்கிட்டு என்ன இவங்க உண்மையான பர்சனா இருக்காங்க. सच्चा काम करेगा. உண்மையான வேலைய செய்றாங்க. हीरो का व्यापारी अच्छा है. நல்ல வைர வியாபாரியா இருக்காங்க. अच्छी जानकारी है. நல்லபடியாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. तो अच्छा काम करेगा. அப்போ நல்ல வேலைய செய்வாங்க. इसलिए मैनेजर बना दिया. அதனால மேனேஜர் ஆக்கிட்டாங்க. இதுல என்ன எழுதிருக்குதுன்னா எப்படி பார்ட்னர் ஆக்கிட்டாங்க என்றது. क्या? हाँ, जब अच्छा 10 साल काम देखा सच्चाई का. எப்படி எப்போ பார்த்தாங்களோ 10 வருஷம் நல்லபடியாக வேலைய பார்த்தாங்களோ நல்ல வேலைய. तो बाबा ने सारी दुकान उनको सौंप दी. அப்போ பாபா என்ன பண்ணிட்டாங்கன்னா முழு கடை அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. कहा आधा तुम कमाओ और आधा हमें दे देना. சொன்னாங்க பாதி நீங்க எடுத்துக்கோங்க பாதி நான் எனக்கு கொடுத்துடுங்க. அப்படி பாபா பிரம்மா பாபா சொன்னாங்க சேவகராமனுக்கு. हीरे जवाहरात दुकान पैसा धन संपत्ति सारा तुम्हारा दुकान का. எப்படின்னா வைரம் பிறகு அந்த ஜுவல்ஸ் பிறகு ஏதெல்லாம் இருக்குதோ தனம் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நீ பார்த்துக்கோ நீ எடுத்துக்கோ. हैं? उसमें से आधा हमें क्यों दे देना? அதுல பாதி ஏன் எனக்கு கொடுத்துடணும்? हैं? क्योंकि आधा तुम जो मेहनत करो मेहनत करके जो तुम दुकान चलाओ. ஏன்னா பாதி நீ என்ன உழைக்கிறேன் பிறகு உழைச்சி என்ன அத சம்பாதிக்கிறியோ அதுக்காக तुम्हारी मेहनत का आधा ले लेना. அதுல எப்படின்னா பாதி நீ என்ன உழைக்கிறியோ அதுக்காக எடுத்துக்கோ. दुनिया में भी ऐसे ही होता है. உலகத்துல கூட இப்படியே தான் ஆகுது. किसी को खेत बटाई पे दो तो मेहनत करेगा. இப்போ யாருக்காவது வயல கொடுக்கறாங்க அத இது வர்க் பண்றதுக்காக வயல கொடுக்கறாங்க இல்லையா அப்போ என்ன செய்றாங்கன்னா அவங்க உழைக்கிறாங்க. मेहनत करके आधा हिस्सा अपना ले लेगा. உழைச்சு பாதி ஷேர் தன்னோடது எடுத்துப்பாங்க. मेहनत का உழைச்சிருக்காங்க இல்லையா அதுக்கானது आधा जमीन वाले मालिक को दे देगा. பிறகு பாதி அந்த ஜமீன்காரங்க இருப்பாங்க இல்லையா அந்த எஜமான் இருப்பாங்க இல்லையா அந்த வயலினோட எஜமான் அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. तो 10 साल से उनकी दुकान में मैनेजर थे. அப்போ 10 வருஷத்திலிருந்து அவங்களோட கடையில மேனேஜராக இருந்தாங்க. भागीदार அந்த பார்ட்னர். मूल्य तारीख 10/11/88 पृष्ठ 1 के अंत में बताया है முரளி டேட்டு 10/11/88
பேஜ் நம்பர் 1ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. सेल्समैन जब होशियार देखा जाता है, சேல்ஸ்மேனு எப்போ புத்திசாலியாக இருக்காங்க, கிளவராக இருக்காங்க என்றது எப்போ பார்க்கப்படுகிறதோ तो फिर उनको भागीदारी बनाया जाता है. அப்போ அவங்கள பார்ட்னராக ஏத்துக்கப்படுகிறது. ऐसे ही थोड़े ही भागीदारी मिल जाती है. அப்படியே என்ன பார்ட்னர்ஷிப் என்றது கிடைச்சிடுமா என்ன? शाम होती थी சாயந்தரம் ஆயிட்டு இருந்தது. और घूमने फिरने चले जाते थे. அப்படின்னா ஈவினிங் டைம் ஆச்சு. ஆகிற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பிரம்மா பாபா? சுத்துறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. भागीदार थे, பாகிதார் இருந்தாங்க. அப்படின்னா பார்ட்னர் இருந்தாங்க. समझते थे पगार में इतना काम नहीं करेंगे. பிரம்மா பாபா இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, இப்போ சம்பளத்தை கொடுத்தேன்னா அந்த அளவுக்கு வேலையை செய்ய மாட்டாங்க. भागीदार में काम अच्छा करेंगी பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் நல்லபடியாக செய்வாங்க. तो अपने को स्वतंत्र रख दिया. அப்போ தன்னை சுதந்திரமாக பண்ணிக்கிட்டாங்க பிரம்மா பாபா. संस्कार ही ऐसे थे. சன்ஸ்காரமே இப்படி இருந்தது. मुरली तारीख 3/1/67 एवं 74. முரளி டேட்டு 3/1/67 பிறகு 74. पृष्ठ 2 मध्य. राजस्व अश्वमेघ अविनाशी रुद्र गीता ज्ञान यज्ञ की शुरुआत. राजस्व अश्वमेघ अविनाशी रुद्र गीता ज्ञान यज्ञतिनोड आरंभम. ज्ञान की शुरुआत तो तब से होती है ஞானத்தினோட ஆரம்பம் என்றது எப்போலிருந்து ஆகுதுன்னா जब शिव पहले व्यक्ति में प्रवेश करता है. எப்போ சிவன் ஃபர்ஸ்ட் பிரவேசம் செய்றாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல. ज्ञान यज्ञ की शुरुआत कब कहेंगे? ஞான யஜ்ஞத்தினோட ஆரம்பம் எப்போன்னு சொல்வாங்க? जब दादा लेखराज को साक्षात्कार हुए எப்போ தாதா லேக்கராஜ்க்கு சாட்சாத்காரம் ஆச்சோ तब कहेंगे, அப்போ சொல்வாங்களா? या जब दादा लेखराज के साक्षात्कारों का क्लेरिफिकेशन बाद में सामने आया? இல்லன்னா எப்போ தாதா லேக்கராஜினோட சாட்சாத்காரத்தினோட கிளாரிஃபிகேஷன் முன்னாடி வந்ததோ तब कहेंगे. அப்ப சொல்வாங்களா? ज्ञान यज्ञ की शुरुआत कब कहेंगे? ஞான யஜ்ஞத்தினோட ஆரம்பம்னு சொல்லி எப்போ சொல்வாங்க? जब क्लेरिफिकेशन मने नहीं उन साक्षात्कारों का எப்போ அந்த சாட்சாத்காரத்தினோட अर्थ जब सामने आया, அர்த்தம் எப்போ முன்னாடி வந்ததோ साक्षात्कारों का जब असली रहस्य सामने आया ब्रह्मा के सामने, சாட்சாத்காரத்தினோட உண்மையான ரகசியம் எப்போ பிரம்மாக்கு முன்னாடி வந்ததோ तो कहेंगे कि हाँ वो ज्ञान यज्ञ की शुरुआत हुई. அப்போ சொல்லிருக்காங்க அந்த ஞான யஜ்ஞத்தினோட ஆரம்பமாச்சு. जैसे तुलसीदास को साक्षात्कार हुए எப்படி துளசிதாஸ்க்கு சாட்சாத்காரம் ஆச்சு, ऐसे ब्रह्मा बाबू को भी साक्षात्कार हो गए. அதே மாதிரி பிரம்மா பாபாக்கு கூடயும் சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. उसे ज्ञान यज्ञ थोड़े ही कहेंगे. அதுக்கு ஞான யஜ்ஞம்னு சொல்லுவாங்களா என்ன? ஞான யஜ்ஞம்னு சொல்லி सन 1936 पूर्वी बंगाल कलकत्ता. 1936 पूर्वी बंगाल कलकत्ता, ईस्टर्न बंगाल कलकत्ता. साकार तन को ढूंढा भी यहाँ से ही है. சாகார சரீரத்தை இங்கிருந்து தான் தேடினாங்க. यह नहीं कहा सिंध हैदराबाद से. இப்படி சொல்லல, சிந்த் ஹைதராபாத்ல இருந்து தேடினாங்கன்னு சொல்லல. அவங்க சொல்றாங்க இந்த சரீரத்தை தேடினது இந்த ஈஸ்டர்ன் பெங்கால்ல இருந்து தான் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க ஆமா. இதுல எழுதிருக்காங்க சேவகராம் பூர்வி बंगाल का रहवासी. சேவகராம் ஈஸ்டர்ன் பெங்கால்ல இருந்தவங்க. அந்த நேரத்துல எப்போ பாபா சொல்லிருந்தாங்களோ அந்த விஷயம் எந்த நேரத்துல சொல்லிருந்தாங்களோ அப்போ ஆயிருந்ததான் இந்துஸ்தான் பாகிஸ்தானினோட டிவிஷன் ஆயிருந்தது, அந்த பார்ட்டிஷன் ஆயிருந்ததா
ஆயிருக்கல. तो बंगाल तो उधर त्रिपुरा तक भी फैला हुआ है. பங்கால் அங்க திரிபுரால கூடயும் பரவிருக்கு. बांग्लादेश में भी फैला हुआ है. பங்களாதேஷ்ல கூடயும் பரவிருக்கு. तो पूरे बंगाल के हिसाब से அப்போ அந்த கம்ப்ளீட் பங்காலினோட கணக்குல பார்த்தோம்னா उस समय पूर्वी बंगाल था அந்த நேரத்துல ஈஸ்டர்ன் பெங்காலாக இருந்ததா या पश्चिम बंगाल था. இல்லன்னா வெஸ்டர்ன் பெங்கால் இருந்ததா? பூர்வி பெங்கால் ஈஸ்டர்ன் பெங்காலா தான் இருந்தது. इसलिए बात அதனாலதான் பாபா ஈஸ்டர்ன் பெங்கால்னு சொல்லிட்டாங்க, ஈஸ்ட் பெங்கால்னு. अव्यक्त वाणी तारीख 2/2/2008 पृष्ठ 3 के अंत में बोला है कि அவ்யக்தவாணி டேட்டு 2/2/2008 பேஜ் நம்பர் 3 என்னோட கடைசியில சொல்லியிருக்காங்க. बंगाल में बाप की पधरामनी हुई है, प्रवेशता हुई है. பங்கால்ல அப்பா பதராமினா வந்திருக்காங்க, பிரவேசம் ஆயிருக்காங்க. बच्चे यह भी समझते हैं குழந்தைகளுக்கு இதுவும் தெரியும். शिव बाबा ने कलकत्ते में जन्म लिया. சிவ் பாபா கல்கத்தால ஜன்மம் எடுத்திருக்காங்க. ऐसे ही कहेंगे, वहाँ से ही शुरू हुआ. இப்படிதான் சொல்வாங்க, அங்கிருந்து தான் ஆரம்பம் ஆச்சு. कोई के सामने बैठने से ध्यान में चले जाते थे. யார் முன்னாடி என்ன உட்கார்றப்போ எப்படி என்ன தியானத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. यह शुरू कलकत्ते से हुआ. இது ஆரம்பம் கல்கத்தால இருந்து ஆச்சு. तो शिव का रीइंकार्नेशन जैसे कलकत्ते में हुआ. அப்போ சிவனோட ரீஇன்கார்னேஷன் கல்கத்தால இருந்து தான் ஆகிற போல ஆச்சு. रात्रि मुरली तारीख 2/4/72 पृष्ठ 1 मध्य. இதுல எழுதிருக்காங்க, शिव ज्योति बिंदु की प्रवेशता कलकत्ता में हुई, जिसके प्रमाण मुरली और अव्यक्तवाणी में है. शिव ज्योति बिंदु इनोட பிரவேசத்தை கல்கத்தால தான் ஆயிருக்குது, அதுக்கு ப்ரூஃப் முரளி பிறகு अव्यक्तवाणीல இருக்குது. फर्स्ट पॉइंट, बंगाल बिहार जोन से बात करते हुए बाबा ने बोला हुआ है, साकार तन को ढूंढा भी यहाँ से ही है. साकार शरीरத்தை இங்கிருந்து தான் தேடி இருக்காங்கன்னு. यह नहीं कहा सिंध हैदराबाद से, இப்படி சொல்லல சிந்த் ஹைதராபாத்ல இருந்துன்னு. அவ்யக்தவாணி டேட்டு 1/2/79 பேஜ் நம்பர் 259. नेक्स्ट पॉइंट, बंगाल में बाप की पधरामनी हुई है, प्रवेशता हुई है. बंगाल அப்பாவோட பதராமினி என்ன வந்திருக்காங்க, பிறகு பிரவேச ஆயிருக்காங்க. அவ்யக்தவாணி டேட்டு 2/2/2008 பேஜ் நம்பர் 3. மூணாவது பாயிண்ட், बच्चे यह भी समझते हैं शिव बाबा ने कलकत्ता में जन्म लिया. குழந்தைகள் இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க, शिव बाबा कलकत्ताல जन्म எடுத்திருக்காங்க. ऐसे ही कहेंगे, இப்படி தான் சொல்வாங்க. वहाँ से ही शुरुआत हुआ, அங்கிருந்து தான் ஆரம்பம் ஆச்சு. कोई के सामने बैठने से ध्यान में चले जाते थे. இப்போ ஒருத்தருக்கு முன்னாடி உட்கார்றாங்கன்னா அப்போ தியானத்துல போயிட்டு இருந்தாங்க. यह शुरुआत कलकत्ता से हुआ, இந்த ஆரம்பம் கல்கத்தாலிருந்து ஆச்சு. तो शिव का रीइनकार्नेशन जैसे कलकत्ता में हुआ. அப்போ சிவனோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா அவங்க அவதாரம் என்ன எடுத்துக்கிறாங்களோ அது கல்கத்தால ஆகிற போல ஆயிடுச்சு. நைட் கிளாஸ் முரளி டேட்டு 2/4/72 2/4/1972 பேஜ் நம்பர் 1. पूर्वी बंगाल कलकत्ता में ज्ञान के बीजारोपण की यादगार. ஈஸ்டர்ன் பெங்கால் கல்கத்தால ஈஸ்ட் பெங்கால் கல்கத்தால ஞானத்தினோட விதைய விதைக்க கூடியதுக்கான நினைவார்த்தம். த கிரேட் பேனியன் ட்ரீ. த கிரேட் பேனியன் ட்ரீன்னா அந்த ஆலமரம். एक ऐसा जाति का पेड़ होता है, ஒரு அப்படிப்பட்ட ஜாதி இருக்குது மரத்துல, जिसका बीज बहुत छोटा होता है, அதோட விதை ரொம்ப சின்னதாக இருக்கும். लेकिन वृक्ष ஆனா மரம்
बहुत बड़ा होता है। ரொம்ப பெருசாக இருக்கும். जैसे எப்படி इस मनुष्य सृष्टि का बीज बहुत छोटा, எப்படி இந்த மனித சிருஷ்டியினோட விதை ரொம்ப சின்னவங்க. कोई पहचान भी नहीं पाता, किसी को देखने में भी नहीं आता, யாரு கூட தெரிஞ்சுக்கவும் முடியறதில்ல, யாருக்கு தென்படுறதும் இல்ல. इतना छोटा। அவ்வளவு சின்னவங்க. बड़ा है या छोटा? பெரியவங்களா இல்லன்னா சின்னவங்களா? है छोटा है। சின்னவங்க. और ये मनुष्य सृष्टि रूपी झाड़ इतना बड़ा हो जाता है। பிறகு இந்த மனித சிருஷ்டியினோட மரம் இவ்வளவு பெருசாயிடுதுன்னு சொல்றாங்க. ये वैरायटी झाड़ है। இது வெரைட்டி மரமா இருக்குது. इसकी अनेक जड़ें हो जाती हैं। இதுக்கு நிறைய வேர்கள் ஆயிடுது. और பிறகு लास्ट में லாஸ்ட்ல और धर्मों की जड़ें रह जाती हैं। லாஸ்ட் தர்மங்களினோட மத்த தர்மங்களினோட வேர்கள் இருந்துடுது. तने रह जाते हैं, देखने में आते हैं। அந்த தண்டு இருந்துடும், அது தென்படும். और देवी देवता सनातन धर्म की जो मुख्य जड़ और तना है, பிறகு தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட முக்கியமான தண்டு பிறகு வேற என்ன இருக்குது, वो लोप हो जाता है। அது மறைஞ்சு போயிடுது. ऐसा वहाँ बनियन ट्री में दिखाया गया। அப்படி அந்த பேனியன் ட்ரீ ஆலமரத்துல அங்க காமிச்சிருக்காங்க. तो ये मनुष्य सृष्टि रूपी झाड़ की यादगार है। அப்போ இது மனித சிருஷ்டி ரூபமான மரத்துக்கான நினைவார்த்தம் ஆயிருக்கு. और वो यादगार பிறகு அந்த நினைவார்த்தம் कलकत्ते में ही क्यों है? கல்கத்தாலேயே ஏன் இருக்குது, लंदन में क्यों नहीं? லண்டன்ல ஏன் இல்ல? क्योंकि ஏன்னா कलकत्ते में ही वो बीजारोपण होता है। ஏன்னா கல்கத்தால தான் அந்த பீஜாரோபன் அப்படின்னா விதைய விதைக்கிற வேலை நடக்குது. ज्ञान का बीजारोपण होता है। ஞானத்தினோட விதைய விதைக்கிற விஷயம் ஏற்படுது. सिंध हैदराबाद में नहीं होता है, சிந்த் ஹைதராபாத்ல ஆகுறது இல்ல, कराची में नहीं होता है, கராச்சில ஆகுறது இல்ல, कराची से बम्बई में आकर के भी नहीं होता, माउंट आबू में भी नहीं होता है। கராச்சில இருந்து வந்து பாம்பேல கூடயும் ஆகுறது இல்ல, மவுண்ட் ஆபுல கூடயும் ஆகுறது இல்ல. वो नई सृष्टि का बीजारोपण कहाँ होता है? அந்த புது சிருஷ்டியினோட விதைய விதைக்கிற வேலை எங்க நடக்குது? कलकत्ते में आकर होता है। கல்கத்தால வந்து ஆகுது. इसलिए अव्यक्तवाणी में बोला, அதனாலதான் அவ்யக்தவாணில சொல்லிருக்காங்க. बाप को कहाँ से ढूंढा? அப்பாவை எங்கிருந்து தேடினாங்க? पूर्वी बंगाल से। ஈஸ்டர்ன் பெங்கால் இருந்து. पूर्वी बंगाल की राजधानी ஈஸ்ட் பெங்கால் என்னோட நினைவார்த்தம் ராஜதானி என்ன இருக்குதோ தலைநகர் कलकत्ता। कलकत्ता। जबकि दादा लेखराज कृपलानी का जन्म सिंध प्रांत में हुआ था। அப்படி பார்த்தோம்னா தாதா லேக்ராஜ் கிருப்பலானியினோட ஜன்மம் சிந்த் சைட்ல ஆச்சு. சிந்த் ஹைதராபாத் இருக்குல்ல அந்த ஏரியால ஆச்சு. बाद में कुछ समय के लिए பிறகு கொஞ்ச நேரத்துக்காக वो कलकत्ते में व्यापार करने के लिए रहने लगे। பிறகு அவங்க வியாபாரத்தை செய்யறதுக்காக கல்கத்தால இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. परंतु मूल निवासी नहीं थे। ஆனா அவங்க ப்ராப்பர் அங்க இருக்கக்கூடியவங்க கிடையாது தாதா லேக்ராஜ். और जब साक्षात्कार हुआ பிறகு எப்ப அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆச்சோ तब वे सिंध में ही थे। அப்ப அவங்க சிந்த்ல தான் இருந்தாங்க. साक्षात्कार करने को प्रवेशता होना नहीं कहेंगे, சாட்சாத்காரம் ஆகிறதுக்கு பிரவேசத்தை ஆகிறதுன்னு சொல்ல முடியாது. इसलिए दादा लेखराज को शिव बाप का मुकर्रर रथ नहीं कह सकते हैं। அதனால தாதா லேக்ராஜுக்கு शिव बापिनोட मुकररतन சொல்ல முடியாது. सदाशिव ज्योति के प्रथम अवतरण के समय ही कलकत्ते में वे त्रिमूर्ति कही जाने वाली तीनों मूर्तियां मौजूद थीं। இப்போ ஃபர்ஸ்ட் சுப்ரீம் சோல் அப்பா எப்போ வந்தாங்களோ அப்போ அந்த திரிமூர்த்தி சொல்லக்கூடிய 3 மூர்த்திகள் கல்கத்தால தான் பிரசன்ட் ஆக இருந்தாங்க. ज्ञानदाता
सर्व की सदगति दाता, ஞானத்தினோட வள்ளல், அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், त्रिमूर्ति परमपिता परमात्मा शिव एक ही है। திரிமூர்த்தி பரம்பிதா பரமாத்மா சிவன் ஒருத்தர் தான். बाकी ब्रह्मा विष्णु शंकर तीनों का जन्म इकट्ठा है। மற்றபடி பிரம்மா விஷ்ணு சங்கரனோட ஜன்மம் கூட தான் ஆயிருக்குது. सिर्फ शिव जयंती नहीं है, வெறும் சிவ ஜெயந்தி இல்ல, परंतु त्रिमूर्ति शिव जयंती। ஆனா திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி. मुरली तारीख 27/9/75 पृष्ठ, முரளி டேட்டு 27/9/1975, पेज नंबर 3. 3 आदि। जब शिव बाप का अवतरण होता है எப்போ शिव बाप வராங்களோ तभी इन तीनों मूर्तियों का जैसे जन्म होता है। அப்பதான் இந்த மூணு மூர்த்திகளோட ஜன்ம ஆகிற போல. और उनके साक्षात्कारों का अर्थ बताने के लिए பிறகு அவங்க சாட்சாத்காரத்தினோட அர்த்தத்தை சொல்றதுக்காக ये 3 मूर्तियाँ नंबर वार निमित्त बनती हैं। இந்த மூணு மூர்த்திகள் நம்பர் வாராக நிமித்தம் ஆகுறாங்க. ब्रह्मा मुख से जो चलाई हुई बाबा की वाणी है, பிரம்மா முகம் மூலமாக பாபா என்ன வாணிய வாசிச்சிருக்காங்களோ இதுல எழுதிருக்காங்க, சேவக்ராம் और 2 माताओं का संबंध. சேவக்ராம் பிறகு 2 மாதாக்களோட உறவு. उस वेदवाणी में அந்த வேதவாணியில सिर्फ इतना जिक्र आया है வெறும் இவ்வளவுதான் பேச்சு வந்திருக்கு. कि कलकत्ता दुनिया का सबसे बड़े से बड़ा वैश्यालय शहर बन जाता है। கல்கத்தா எல்லாத்தை விட பெரியதிலும் பெரிய, உலகத்துல எல்லாத்தை விட பெரியதிலும் பெரிய வைஷாலயத்தினோட நகரம் ஆயிடுது. जहाँ எங்க एक पत्नी तो रखने के आदि हैं ही, அங்க எப்படின்னா ஒரு மனைவிய வச்சுக்கிற இருக்காங்க, அது பழக்கம் இருக்குது. परंतु दूसरी तीसरी पत्नियां भी रख लेते हैं और उनको घर मकान बना करके अलग से देते हैं। பிறகு ஆனா ரெண்டாவது மூணாவது பத்னி அப்படின்னு மனைவிய கூட வச்சுக்கிறாங்க. பிறகு அவங்களுக்கு செப்பரேட்டாக வீட பண்ணி கொடுத்துடுறாங்க. बाकी भागीदार के बारे में மற்றபடி பார்ட்னரை பற்றி स्पष्ट ऐसे कुछ नहीं बताया கிளியராக அப்படி ஒண்ணுமே சொல்லல. कि उनको 2 पत्नियां थी, அவங்களுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்கன்னு. परंतु वाणी से ये बात क्लियर हो जाती है ஆனா வாணி மூலமாக இந்த விஷயம் கிளியர் ஆயிடுது. कि यज्ञ के आदि में யக்ஞத்தினோட ஆரம்பத்துல 2 माताएं थी। 2 மாதாக்கள் இருந்தாங்க. ब्रह्मा बाबा की बच्ची को किसने पाला? பிரம்மா பாபாவினோட பெண் குழந்தைய யாரு அவங்கள பாத்துக்கிட்டாங்க? யாரு அவங்களுக்கு பாலனை கொடுத்தாங்க, வளர்த்துனாங்க? இதுல எழுதிருக்காங்க, दादा लेखराज से सेवकराम का संबंध. दादा लेखराजோட சேவக்ராம் கூட என்ன உறவு? उनकी दीदी ने पाला ना। அப்படின்னா அந்த பெண் குழந்தை இருந்தாங்க, दादा लेखराजோட பெண் குழந்தைய யாரு வளர்த்துனாங்க? பாபா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட அக்கா. तो जिस दीदी ने पाला, அந்த தீதி அவங்க அக்கா யாரு பாலனைய பண்ணாங்களோ வளர்த்துனாங்களோ वो दीदी அந்த தீதி ब्रह्मा बाबा की बहन थी, பிரம்மா பாபாவோட बड़ी बहन। அக்கா, பெரிய அக்கா. आखिरी जीवन में லாஸ்ட் ஜென்மத்துல ब्रह्मा बाबा का ज्यादा प्यार किससे था? பிரம்மா பாபாவோட அதிக அன்பு யார் மேல இருந்தது? अपनी दीदी से ज्यादा प्यार था தன்னோட அக்கா மேல அதிக அன்பு இருந்ததா, या दूसरी माता से ज्यादा प्यार था? இல்லன்னா இன்னொரு மாதா மேல அன்பு அதிகம் இருந்ததா? तो उन्होंने साक्षात्कार की बात किसको बताई होगी? அப்போ அவங்க சாட்சாத்காரத்தினோட விஷயத்தை யாருக்கு சொல்லிருப்பாங்க?
उनका दिल ज्यादा खुला हुआ किससे था? அவங்களோட மனசு யார் கூட ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது? अपनी दीदी से ज्यादा खुला हुआ था। தன்னோட அக்கா கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருந்தாங்க அவங்க. बहनोई से इतनी हिम्मत नहीं थी बात करने की। அவங்களோட மாப்பிள்ளை இருந்தாங்க இல்லையா, அப்படின்னா அக்காவோட ஹஸ்பண்ட், அவங்க கூட அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கல, அப்படின்னா ஃப்ரீயாக பேசல. तो बहनोई को नहीं बताया। அப்போ அவங்களோட அக்கா ஹஸ்பண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லல. क्योंकि बहनोई उनसे उम्र में भी ज्यादा था। ஏன்னா அவங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட் வயசுல கூடயும் அவங்கள விட பெரியவங்களாக இருந்தாங்க. बहन को बताया। சிஸ்டருக்கு சொன்னாங்க. इसी से साबित हो जाता है। இதனாலயே நிரூபணம் ஆயிடுது. उसमें सेवाग्राम नहीं थे वहाँ, जब गीता माता को अपने बताए उसमें सेवाग्राम कहाँ थे, यही कंफ्यूज हो रहा है सबको। ब्रह्मा बाबा ने जब साक्षात्कार सुनाया तब सेवक राम कहाँ थे? பிரம்மா பாபா எப்போ சாட்சாத்காரத்தை சொன்னாங்களோ அப்போ சேவக் ராம் எங்க இருந்தாங்க என்ற क्वेश्चन. எங்க இருந்தாங்க? தன்னோட கடையில உட்கார்ந்து இருந்தாங்க. இங்க என்ன உட்கார்ந்து இருப்பாங்க? வேற எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? ஆமா, அவங்க தனியாக மாதாக்களுக்கு சொன்னாங்க. பிரம்மா பாபா தனியாக மாதாக்கள் கேட்டாங்க. அப்படின்னா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, சேவக்ராம் எப்போ வந்தாங்க அங்க? பாபா சொல்றாங்க, தனியாக மாதாக்கள் சேவக்ராமனை கேட்டாங்க. அவங்க கேக்குறாங்க, அந்த நேரத்துல பிரம்மா பாபா இருக்கு இல்லையா? குழந்தை பிறகு ஜென்மம் எடுத்துக்குவாங்களா இல்லன்னா அம்மாக்கு கூடயே ஜென்மம் எடுத்துக்கிறாங்களா? आदि माता ने सेवग्राम को जो अपने वो समझा सुनाया, आदि माता अकेली नहीं थी। ஆதி மாதா ஒண்டியாக ஒண்ணு இருக்கல, दूसरी माता भी थी। இன்னொரு மாதாவும் இருந்தாங்க. तीनों मूर्तियां होनी चाहिए। 3 மூர்த்திகள் வேணும். छोटी माँ ने बड़ी माँ को बताया। சின்னம்மா பெரியம்மாக்கு சொன்னாங்க. छोटी माँ बोल बोल करने वाली नहीं। छोटी माँ சின்னம்மா வளவளன் பேசக்கூடியவங்க இல்ல. और बड़ी माँ பிறகு பெரியம்மா बोल बोल करने वाली थी, बड़ा बोली थी, பேசக்கூடியவங்க, வளவளன் பேசக்கூடியவங்க. इसलिए उसने प्रजापिता को बताया। அதனால அவங்க பிரஜாபிதாக்கு சொன்னாங்க. उन साक्षात्कारों का अर्थ समझाने के लिए அந்த சாட்சாத்காரத்தினோட அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்காக परमपिता शिव बाप ने परमपिता शिव बाप सबसे पहले प्रजापिता में प्रवेश करके ज्ञान का बीज डाला। எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் பிரஜாபிதாக்குள்ள பிரவேசம் பண்ணி ஞானத்தினோட விதைய விதைச்சாங்க. बाप आकर के एक के साथ संबंध जोड़ते हैं। அப்பா வந்து ஒருத்தர் கூட சம்பந்தத்தை இணைக்கிறாங்க. वो सारी मनुष्य सृष्टि का पिता है। அவங்க முழு மனித சிருஷ்டிக்கு அப்பா இருக்காங்க. जिस मुकर्रर रथ में आकर के, मुकर्रर शरीर में आकर के, எந்த முக்கரர் ரத்தத்துல வந்து முக்கரர் சரீரத்துல வந்து सुप्रीम सोल बाप शिव, சுப்ரீம் சோல் அப்பா சிவன் प्रवेश करके பிரவேசம் செஞ்சு उसको माँ बनाते हैं। அவங்கள அம்மாக ஆக்குறாங்க. ज्ञान का बीजारोपण करते हैं। ஞானத்தினோட விதைய விதைக்கிறாங்க. जो मनुष्य गुरुओं ने भी गीता में लिखा, अहम बीज प्रदप पिता। மனித குருக்கள் கூடயும் கீதையில எழுதிருக்காங்க, அகம் பீஜ பிரதப் பிதான்னு. मैं ज्ञान का बीज बोने वाला पिता हूँ। நான் ஞானத்தனோட விதைய விதைக்க கூடிய அப்பா இருக்கேன். तो वो सुप्रीम सोल बाप அப்ப அந்த சுப்ரீம் சோல் அப்பா किसमें प्रवेश करके ज्ञान का बीज बोता है? யாருக்குள்ள பிரவேசம் பண்ணி ஞானத்தினோட விதைய விதைக்கிறாங்க? प्रजापिता में, பிரஜாபிதால, आदम में, ஆதம்ல, एडम में। ஆடம்ல. हिंदुओं में जिसे आदिदेव शंकर कहा जाता है। ஹிந்துல யாருக்காக ஆதிதேவ் சங்கரன் சொல்லப்படுகிறாங்க? जैनियों में जिसे आदिनाथ कहा जाता है। ஜெயின்ஸ்ல அவங்களுக்கு ஆதிநாதன் சொல்லப்படுகிறாங்க. जिसकी विग्रह मूर्तियां, नग्न मूर्तियां सारे संसार में मिली हैं। அவங்களோட விக்கிரக மூர்த்திகள்
ஆடை இல்லாத மூர்த்திகள் முழு உலகத்துல கிடைச்சிருக்கு. उससे ज्यादा मूर्तियां किसी देवता की नहीं मिली. அதை விட அதிக மூர்த்திகள் வேற எந்த தேவதை கூடயும் கிடைக்கல. उस एक के साथ ही सारे संबंध जोड़ता है पहले. அந்த ஒருத்தர் கூட தான் எல்லா சம்பந்தத்தை இணைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் वो सुप्रीम सोल. அந்த சுப்ரீம் சோல். शिव बाप जो है शिव बाप யார் இருக்காங்க? वो माँ और बाप दोनों में एक साथ प्रवेश करेगा. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்ல கூடயும் ஒரே டைம்ல பிரவேசம் செய்வாங்களா? या आगे पीछे करेगा. இல்லைன்னா முன்னாடி இல்லைன்னா பின்னாடி செய்வாங்களா? இதுல எழுதிருக்காங்க साक्षात्कारों का अर्थ बताने की प्रक्रिया किस प्रकार हुई. சாட்சாத்காரத்தினோட அர்த்தத்தை சொல்ற அந்த செயல்முறை என்ன இருக்குது, அது எப்படி நடந்தது? एक साथ प्रवेश करेगा. ஒரே டைம்ல பிரவேசம் செய்வாங்க. ऐसे थोड़े कि छोटी माँ ने जब बड़ी माँ को सुनाया அப்படி இல்ல, சோட்டிமா எப்போ பெரியம்மாக்கு சொன்னாங்க तब प्रवेश करेगा. அப்போ பிரவேசம் செய்வாங்களா? अरे माँ बाप, जो माँ बाप का पार्ट होता है बीज डालने का, அரே அம்மா அப்பா, இப்போ அம்மா அப்பாவினோட இந்த அப்பாவோட பார்ட் என்ன இருக்குதோ விதைய விதைக்கிற பார்ட்டு, वो एक साथ होता है அது கூடயே ஆகுதா விதைய விதைக்கிற வேலை? या आगे पीछे होता है? இல்லைன்னா முன்னாடி பின்னாடி ஆகுதா? एक साथ होता है. கூடயே தான் ஆகுது. जब शिव प्रवेश करते हैं எப்போ சிவன் பிரவேசம் செய்றாங்க तो 3 मूर्तियों के साथ आते हैं அப்போ 3 மூர்த்திகள் கூட வராங்களா? या 1 या 2 मूर्तियों के साथ आते हैं? இல்லைன்னா ஒரு மூர்த்தி ரெண்டு மூர்த்தி கூட வராங்களா? तो तीनों ही मूर्तियाँ उस समय थी. அப்போ 3 மூர்த்திகள் கூடயும் அந்த நேரத்துல இருந்தாங்க. ब्रह्मा भी था, பிரம்மாவும் இருந்தாங்க, विष्णु भी था, விஷ்ணுவும் இருந்தாங்க, शंकर भी था. சங்கரும் இருந்தாங்க. तीनों मूर्तियाँ थी. 3 மூர்த்திகள் கூடயும் இருந்தாங்க. तीनों मूर्तियाँ थी. बाप के अवतरण की तारीख आदि रत्नों 3 அப்பாவோட அவதரணத்தினோட அந்த டைம் என்ன இருக்குதோ அது ஆதிரத்ன 3 மூர்த்திகள் मूर्तियों के जन्म की तारीख है. அப்பா எந்த டேட்டுக்கு வராங்களோ அவதரணம் பண்றாங்களோ அது ஆதிரத்ன அந்த 3 மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜென்மத்தினோட டேட்டு கூட அதே தான். अव्यक्त वाणी तारीख 19/11/79 அவ்யக்த்வாணி டேட்டு 19/11/1979, பேஜ் நம்பர் 26, पृष्ठ 26 अंत. बड़ी माता सुनने सुनाने का पार्ट, பெரிய अम्मा கேக்குறது சொல்ற பாட்டு, तो उसने सुना, சின்னம்மா கேட்டாங்க, सुना और बल 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 बोल दिया. பெரியம்மா என்ன கேட்டாங்கன்னா கேட்டாங்க, கேட்டு எல்லாம் நாலா பக்கம் சொல்லிட்டாங்க. அப்படியே நாலா பக்கம் என்னன்னா வளவளவலன்னு சொல்லிட்டாங்க. छोटी माता ने बलबलाया नहीं, சோட்டிம்மா சின்னம்மா அப்படியே வளவளன்னு சொல்லல, सुना கேட்டாங்க, और उस पर विचार किया. பிறகு அதை பற்றி விசாரம் செஞ்சாங்க, சிந்தனை செஞ்சாங்க. और विचार करने के बाद விசார சாகர மந்தன பண்ணதுக்கு பிறகு बाद में ब्रह्मा बाबा को बताया. பிறகு பிரம்மா பாபாக்கு சொன்னாங்க. जब शिव प्रवेश करते हैं निराकार, எப்போ சிவன் பிரவேசம் பண்ணாங்களோ நிராகார், तो निराकार शिव का जो निराकारी सत्य है, அப்போ நிராகார் சிவனோட நிராகாரி சத் என்ன இருக்குதோ निराकारी ज्ञान, நிராகாரி ஞானம், उसको धारण किया. அதை தாரண செஞ்சாங்க. प्रैक्टिकल जीवन में धारण किया. பிராக்டிக்கல் வாழ்க்கையில தாரண செஞ்சாங்க. और जो निराकारी ज्ञान प्रैक्टिकल में धारण किया और பிறகு நிராகாரி ஞானத்தை என்ன பிராக்டிக்கலி தாரண செஞ்சாங்க, जितना धारण किया उतना दादा लेखराज को, ओम राधे को बता दिए. நிராகாரி ஞானத்தை எந்த அளவுக்கு தாரண செஞ்சாங்களோ அது பிரம்ம பாபா பிறகு ஓம் ராதாக்கு சொல்லிட்டாங்க. तो वो माता हो गई. அப்போ இவங்க மாதா ஆயிட்டாங்க, அம்மா ஆயிட்டாங்க. यहाँ बीज डाली இங்க விதைய விதைச்சாங்க, और वहाँ प्रैक्टिकल में பிறகு அங்க பிராக்டிக்கல்ல जन्म देने वाली
ஜென்ம கொடுக்கக்கூடிய जन्मदात्री माता बनती है। ஜென்மதாத்ரி அம்மா ஆகுறாங்க. तो जो यज्ञ के आदि में அப்போ யாரு யக்னத்தினோட ஆரம்பத்துல विष्णु रूप था, விஷ்ணு ரூபம் இருந்ததோ, जिसमें प्रवेश करके யாருக்குள்ள பிரவேசம் செஞ்சு भगवान बाप ने பகவான் அப்பா सृष्टि के जो पहले पत्ते हैं राधा कृष्ण, சிருஷ்டியினோட ஃபர்ஸ்ட் எல்ல ராதா கிருஷ்ணர், उन राधा कृष्ण वाली आत्माओं, அந்த ராதா கிருஷ்ண வாலி ஆத்மா जिनका नाम संगम युग में ब्रह्मा सरस्वती पड़ता है, ओम राधे, யாரோட பேரு சங்கமிகத்துல பிரம்மா சரஸ்வதி என்ற பேர் வருது, ஓம் ராதே. उन आत्माओं को அந்த ஆத்மாக்களுக்கு ज्ञान का जन्म दिया ஞானத்தினோட ஜென்மத்தை கொடுத்தாங்க. कि तुम ब्रह्मा के रूप में कार्य करने वाली आत्मा हो என்னன்னா நீங்க பிரம்மா ரூபத்துல வேலைய செய்யக்கூடிய ஆத்மாக்களா இருக்கீங்க. और तुम सरस्वती के रूप में कार्य करने वाली आत्मा हो। பிறகு நீங்க சரஸ்வதியினோட ரூபத்துல வேலை செய்யக்கூடிய ஆத்மா இருக்கீங்க. और उन दोनों की बुद्धि में पक्का பிறகு அவங்க ரெண்டு பேரினோட புத்தில பக்கா बैठ गया। உட்கார்ந்துடுச்சு. तो देखो शूटिंग हो गई। அப்ப பாருங்க ஷூட்டிங் ஆயிடுச்சு. सृष्टि के आदि के जो पत्ते हैं पहले पहले சிருஷ்டியினோட ஆரம்பத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் எல்ல ஃபர்ஸ்ட் उनको जन्म देने की शूटिंग हुई ना। அவங்களுக்கு ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய ஷூட்டிங் ஆச்சு இல்லையா? किसने की? யாரு செஞ்சாங்க? उनसे श्रेष्ठ होगा அவங்கள விட உயர்ந்தவங்களா वो करेगा, அவங்க செய்வாங்களா? या भ्रष्ट होगा वो करेगा। இல்லன்னா யாரு தாழ்ந்தவங்களோ அவங்க செய்வாங்களா? तो वो श्रेष्ठ लक्ष्मी नारायण वाली आत्माएं हैं அப்ப அவங்க சிரேஷ்ட லக்ஷ்மி நாராயண் வாலி ஆத்மாக்கள் जो अंतिम जन्म में भी யாரு கடைசி ஜென்மத்திலயும் भगवान बाप की पूरी श्रीमत धारण करने के कारण பகவான் அப்பாவினோட முழு ஸ்ரீமத்தை தாரணா பண்றதுக்கு காரணத்தினால अंतिम जन्म में भी भगवान भगवती के रूप में पार्ट बजाने वाली है। கடைசி ஜென்மத்துல கூடயும் பகவான் பகவதியினோட ரூபத்துல பாட்டு செய்யக்கூடியவங்க. और वही आत्माएं பிறகு அந்த ஆத்மாக்கள் தான் अंत में जाकर के கடைசில போய் भगवान भगवती के रूप में प्रत्यक्ष होती। பகவான் பகவதியினோட ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. प्रजापिता ब्रह्मा द्वारा तुम बच्चों को अपना परिचय देता हूँ। பிரஜாபிதா பிரம்மா மூலமாக குழந்தைகளான உங்களுக்கு தன்னோட அறிமுகத்தை கொடுக்கறேன். ब्रह्मा को भी परिचय मिला, பிரம்மாக்கு கூடயும் அறிமுகம் கிடைச்சது, सरस्वती को भी मिला। சரஸ்வதிக்கு கூடயும் கிடைச்சது. मुरली तारीख 27/6/72 पृष्ठ 1 आदि। यज्ञ के आदि में अष्टदेवों की ये विशेषता रही யக்னத்தினோட ஆரம்பத்துல அஷ்ட தேவதைகளினோட விசேஷத்தை என்ன இருந்ததுன்னா कि उन्होंने सबसे पहले प्रजापिता से कनेक्शन किया। அவங்க எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் பிரஜாபிதா கூட கனெக்ஷனை பண்ணிக்கிட்டாங்க. और ज्ञान भी लिया। பிறகு ஞானத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. बाद में ब्रह्मा बाबा ने लिया। பிறகு பிரம்மா பாபா எடுத்துக்கிட்டாங்க. सूर्य अपने सूर्यवंशी बच्चों को सुनाएगा சூரியன் தன்னோட சூரியவம்சி குழந்தைகளுக்கு சொல்வாங்களா या दूसरों को सुनाएगा। இல்லன்னா மத்தவங்களுக்கு சொல்வாங்களா? जो सूर्यवंशी परिवार है யாரு சூரியவம்சி பரிவாரம் இருக்குதோ उसमें है 8। அதுல 8 பேர் இருக்காங்க. वो अष्टदेव அந்த அஷ்ட தேவதைகள் पहले सुनते हैं और सुनने के साथ ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. கேட்டதுக்கு பிறகு அது கூடயே समझने वाले भी हैं। புரிஞ்சுக்க கூடியவங்களும் இருப்பாங்க. सूर्यवंशी होंगे पहले अपने सूर्यवंशी घराने को सुनावेंगे। சூரியவம்சியாக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சூரியவம்சி பரிவாரத்தினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்வாங்க. और ब्रह्मा बाबा को सुनाने वाले कौन थे? பிறகு பிரம்மா பாபாக்கு சொல்லக்கூடியவங்க யாரா இருந்தாங்க? और अष्टदेवों को सुनाने वाला कौन था? பிறகு அஷ்ட தேவதைகளுக்கு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாங்க? हैं? बाप है अष्टदेवों को सुनाने वाला और ब्रह्मा बाबा को सुनाने वाला। அப்பா இருக்காங்க அஷ்ட தேவதைக்கு சொல்லக்கூடியவங்க. பிறகு பிரம்மாக்கு சொல்லக்கூடியவங்க माता है। அம்மா. तो अंतर पड़ता है ना। அப்போ வித்தியாசம் ஏற்படுது இல்லையா? शेष अगले भाग में देखें. மிஞ்சம் என்ன இருக்குதோ அது நெக்ஸ்ட் பார்ட்ல பாருங்க.
शिव ज्योति बिंदु के साकार रथ की डिटेल में जानकारी के लिए विजिट अस www.pbks.info. शिव ज्योति बिंदु इनोட சாகார ரத்தத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக விசிட் அஸ் www.pbks.info. यूट्यूब आध्यात्मिक विश्वविद्यालय और AIVV. ओम शांति.